ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அதே மாதிரி நானுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். அதாவது இந்த சப்பாத்தியை வந்து சாஃப்டாக வர வைக்கிறதுக்கான ட்ரிக்கு என்கிட்ட இருக்குது. நான் அதை உலகத்துக்கு சொல்லியே தீருவேன் அப்படின்னு எங்கள் அம்மா ரொம்ப அடம்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வாங்களேன், அப்படி என்னதான் பொல்லாத ட்ரிக்குன்னு போய் கேட்போம். ஹலோ மம்மி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அழகா பவுடர்லாம் பூசிட்டு நிற்கிறீங்க. சொல்லுங்கள், என்ன விஷயம்? நல்லா இருக்கம்மா. நீங்க வா, இதுல வருவியா, கலந்துக்கிறவியா? இன்னைக்கு என்ன கலந்துக்கிறல? அதுவா, நான் வந்து இந்த வீடியோவில் ஆப்சென்ட். ஆனால் என்னோட குரலை வச்சுட்டு யார் இந்த பொண்ணு அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னுடைய மற்ற ஷார்ட்டை செக் பண்ணலாம். சரி, அதை விடுங்க. என்னமோ சப்பாத்தி பற்றி பேசணும், வீடியோ போடுன்னு சொன்னீங்களே, அது என்னது? அதுவா, சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்ல போகிறேன். அதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஐடியானா புரியல, நீங்களே யோசிச்சு கண்டுபிடிச்சிங்களா? ஆமாம், மம்மி யூ ஆர் ஜீனியஸ். சரி, ஏற்கனவே நான் கோதுமை மாவு வாங்கி கடையில் மாவு வாங்கி சப்பாத்தி சுடுவோம். சாப்பிட்டா தான் இருக்கும். அது பிள்ளைகளுக்கு பிடிக்கல. நம்மளா வாங்கி அரைச்சி செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதை வாங்கி செஞ்சோம். ரொம்ப வாடாக இருந்துச்சு. அப்போ நெட்டில் பார்த்தோம், கோதுமை மாவோட வெண்ணெய் ஊற்றலாம், எண்ணெய் போடலாம், பால், நெய், பால் எல்லாம் போட்டு செஞ்சு பாருங்க, சாஃப்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நாங்கள் சுட்டு பார்த்து கூட அது சாஃப்டா வரல. அப்புறம் கடைசியில் ஒரு கடைக்காரர்கிட்ட போய் கேட்டோம். அவர் என்ன சொன்னாரு? யார் அவர்? எங்க தெரிஞ்ச கடைக்காரர். அவரு 2 சாமான் போட்டா ரொம்ப சாஃப்டா இருக்கும், எல்லாரும் அப்படித்தான் செய்யறாங்க, நீங்களும் யாரும் சொல்ல மாட்டாங்க வெளியே, அதே மாரி செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ நாங்க நினைச்சா அவரு சொன்னதை 5 கிலோ கோதுமை வாங்குங்க. கோதுமை வாங்கினீங்கன்னா 150 கொண்டக்கடலை, 150 சோயா பருப்பு போட்டு அரைச்சி சப்பாத்தி சுட்டு பாருங்க, சாப்பிட்டா இருக்குன்னாரு. அந்த கடைக்காரர் சொன்னபடி வாங்கி நாங்கள் போட்டு அரைச்சி சாப்பிட்டோம். சூப்பராக இருக்குது. பல்லு இல்லாத வயசான பாட்டி கூட நல்லா சாப்பிடலாம், நல்லா இருக்கு. அப்போ நான் கூட சாப்பிடலாம் சொல்லுங்க. அதே மாதிரி நான் சொல்றதுக்காக நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருக்கும். நீங்க சுட்டு காமிங்க, எப்படி நான் நம்புறது? நீ வாயிலே வடை சுடுறீங்க, சப்பாத்தி சுட்டு காமி. சாரி மறந்துட்டேன். இந்த கொண்டக்கல்ல வந்து வெள்ளை கொண்டக்கல்லையா இல்ல கருப்பு கொண்டக்கல்லையா? வெள்ளை கொண்டக்கல்ல பெருசு. சரி சுடுங்க, வாங்க வாங்க. வாவ், ஆன்ட்டி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. சப்பாத்திலாம் சுட்டாச்சு, அது ஃபர்ஸ்ட் காமிங்க, எப்படி இருக்கு பாப்போம். வாவ், நைஸ். அப்படியே பிச்சு காமிங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. அப்படியே சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக சாஃப்டாக இருக்குது. நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க, அப்படியே கொடுங்க. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் சப்பாத்தியை செஞ்சு பாருங்கள், சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வாரேன்.